ஹாய், கம்மங்கூழ் எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கம்பு வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மாவாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மாவில் 2 கரண்டி எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணி நல்லா தண்ணியாட்டம் கரைச்சிக்கிட்டேன். தண்ணியாட்டம் கரைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கும்போது ஃபுல்லாக அடி பிடிச்சிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சி கட்டி கட்டியே ஆகிடும். அதனால் அடி பிடிக்காமல் கெட்டியாகாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்பொழுது நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா திக்காகிடும். நல்லா சாலிடாக வந்துடும். சாலிடாக வந்த உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சோன்னே எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கும். அப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு நல்லா கிண்டிட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த களி எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம்னா, நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு தொட்டு பார்க்கணும். தொட்டு தொட்டு பார்க்கும்பொழுது களி எப்போ நம்ம கையில் ஒட்டாமல் வருதோ அப்போ தான் வெந்துருச்சதா பதம். இப்போ நீங்கள் துணி போட்டு இந்த மாதிரி வேடு கட்டி வச்சுருங்க. ஆடை எதுவும் படியாது.